ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 24/5/2025 வைகாசி மாதம் 10ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் அற்புதமான சனிக்கிழமை நல்ல நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:43 சூரிய அஸ்தமனம் மாலை 6:28 இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாளிலே சனி மகா பிரதோஷம். ஆகவே இன்றைய நாளிலே மாலையிலே சிவபெருமானை வழிபட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை, குளிகை நேரம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை நேரம் மாலை 5 முதல் மாலை 6 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:52 வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று மாலை 4:22 வரை தேய்பிறை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. இன்றைய சந்திராட்டமம் இன்று காலை 10:52 வரை பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம். தொடர்ந்து 12 ராசிகளுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று காலை 10:52 பின் சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே உங்கள் ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். கடந்த சில நாட்களாக இருந்த தொய்வு நீங்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்திலும் பெரும் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைத்து மனதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியமும் திருப்திகரமாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாள் சிறப்பான நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். மாலையிலே சிவ தரிசனம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று காலை 10:52 பின் சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். வீண் விரயங்கள் உண்டாகும். ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். புதிய முயற்சிகளை இன்றைய நாளிலே செய்யாதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகலாம். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் யாருடைய விஷயங்களிலும் தலையிடாதீர்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். மௌனம் சர்வ பாப நிவாரணி. ஆகவே மௌனத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று காலை 10:52 பின் சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். செய்தொழிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக ஒரு முடிவுக்கு வரும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நாள். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். நண்பர்களால் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் சிறப்பான நாள். சிவனை வணங்க வேண்டிய நாள். சிவ அம்சமான ஆஞ்சநேய பெருமானை வணங்க வேண்டிய நாள். வாழ்த்துக்கள்.
கடகராசி அன்பர்களே, இன்று காலை 10:52 பின் சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே வருகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்ற நாள். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே தெளிவு உண்டாகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். சிவனை வழிபாடு செய்யுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று காலை 10:52 பின் சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே வருகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். மனதுக்கு சந்தோஷத்தை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய தொழில் தொடங்கும் முயற்சிகள் பெரும் வெற்றியை பெறும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள், சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று காலை 10:52 பின் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே வருகின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமம். மௌனத்தை கடைபிடியுங்கள். யாரிடமும் அதிகம் பேசாதீர்கள். செய்கின்ற செயல்களிலே எல்லாம் பெரும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்திலே மேலதிகாரிகளை அனுசரித்து செய்ய வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். மனக்குழப்பமும் பதட்டமும் இருக்கக்கூடிய நாள். அதை அகற்றுவதற்கு ராம நாமம் ஜபித்துக் கொள்ளுங்கள். ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். மாலையிலே பிரதோஷ நாள். சிவ தரிசனம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று காலை 10:52 பின் சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை தரும். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படும். அதேபோல் வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைத்து மனதுக்கு சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே தெளிவு உண்டாகின்ற நாள். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ருச்சிகராசி அன்பர்களே, இன்று காலை 10:52 பின் சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். ஆகவே செலவு செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு, வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும், மன அமைதியை தரும். மொத்தத்தில் காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். காரிய தடைகள் விலகுவதற்கு
ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்கள். மாலையிலே சிவதரிசனம் செய்யுங்கள். வாழ்த்து. தனுராசி அன்பர்களே, இன்று காலை 10:52 பின் சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக ஒரு முடிவுக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமையும் அந்யோன்யமும் ஏற்படும். சுப விரயங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்குவீர்கள், நகை வாங்குவீர்கள், வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்குவீர்கள். இப்படி சுப செலவுகள் ஏற்படுகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்து. மகர ராசி அன்பர்களே, இன்று காலை 10:52 பின் சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 20% அதிகமாக லாபம் கிடைக்கின்ற நாள். சிறிய லாபம் கிடைக்கும் என்று நினைப்பீர்கள், ஆனால் பெருத்த லாபம் கிடைக்கும். எப்படி எதிர்பாராத லாபங்கள் வருகின்றன. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். எல்லாமே நல்லபடியாக நடக்கின்ற நாள். அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். சிவபெருமானை வணங்குங்கள், ஆஞ்சநேயரை வணங்குங்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று காலை 10:52 பின் சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். அதேபோல் தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே எல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். சுப செலவு செய்யக்கூடிய நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள், ஆஞ்சநேயரை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று காலை 10:52 பின் சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வருகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே காரிய வெற்றிகள் உண்டாகும். முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல அற்புதமான லாபம் கிடைக்கின்ற நாள். எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். சிந்தை மகிழ சிவபுராணம் படியுங்கள். அதேபோல் ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். இன்றைய நாளிலே 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல், ராமாயணம், மகாபாரதம் இதில் இருக்கின்ற கிளை கதைகளை பற்றியெல்லாம் இந்த ஆன்மீக தகவலிலே அவ்வப்போது அதிகம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அதேபோல் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருப்பது மகாபாரதத்திலே நாம் அதிகம் கேட்டிராத ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த கண்ணன்
தன்னுடைய தர்மத்தை, இந்த உலகத்திலே தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு எப்படியெல்லாம் தன்னுடைய மூளையை உபயோகப்படுத்தி உலகத்திலே தர்மத்தை நிலைநாட்டியிருக்கின்றார் என்பதை இந்த மகாபாரதத்தை நாம் படிக்கும்போது நாம் உணர்ந்து கொள்ளலாம். மகாபாரதமும் ராமாயணமும் நம்முடைய அன்றாட வாழ்விலே நமக்கு வாழ்க்கையை கற்பிக்கின்ற அற்புதமான ஒரு பாட நூல் ஆகும். ஆகவே ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் படித்து அதன் வழி நடப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே துன்பம் என்பது அணுகாது. ஆகவே இன்றைய நாளிலே அதிகம் கேட்டிராத ஒரு மகாபாரத கதையைத்தான் பார்க்க இருக்கின்றோம். பாண்டவர்களும் திரௌபதியும் பந்தியிலே அமர வைத்து மிகப்பெரிய விருந்து கொடுக்கின்றார்கள். கௌரவர்களுக்கு மிகப்பெரிய விருந்து கொடுக்கின்றார்கள். விருந்திலே துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், சகுனி போன்ற பெரியவர்கள் எல்லாம் வரிசையாக அமர்ந்திருக்கின்றார்கள். கௌரவர்களே அவர்கள்தான் பெரியவர்கள், அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். திரௌபதி பரிமாறிக்கொண்டே வருகின்றாள். துரியோதனுடைய இலைக்கு அருகிலே வருகின்றாள். திரௌபதியை அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருந்த துரியோதனன் திரௌபதியை மனதை மிகவும் பாதிக்கின்ற ஒரு கேள்வியை கேட்டான். ஐவரின் பத்தினியே இன்று யாருடைய முறை என்று குதர்க்கமாக கேட்டான் துரியோதனன். திரௌபதிக்கு அந்த கேள்வி அவளுடைய நாடி நரம்புகளை எல்லாம் தளர்த்தியது. அவளால் அந்த கேள்வியை எதிர்கொள்ள முடியவில்லை. செய்வதறியாது திகைத்து பரிமாறுவதை நிறுத்திவிட்டு உள்ளே சென்று விட்டாள். கண் கலங்கினாள். அந்த நேரம் அங்கு தோன்றினார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். கலங்காதே திரௌபதி, நடந்ததை நான் கவனித்தேன். எல்லோர் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்தி அழவைக்கு நினைத்திருந்தான் துரியோதனன். அதனால் இப்படி ஒரு கொடுமையான கேள்வியை உன்னை பார்த்து கேட்டுவிட்டான். வா, அவனுக்கு நான் பாடம் கற்பிக்கின்றேன். நான் சொல்வது போல் செய், அது போதும் என்றான் கண்ணன். மிகுந்த மனக்கலக்கத்தோடு இருந்த திரௌபதி கண்ணன் சொன்னபடி செய்கிறேன் என்று சொன்னாள். நீ என்ன சொல்கின்றாயோ அதன்படி செய்கின்றேன் கிருஷ்ணா. எனக்கு மனம் மிகவும் வேதனையாக இருக்கின்றது என்றார். நீ மீண்டும் உணவு பரிமாறப்போ. துரியோதனன் மீண்டும் அதே கேள்வியை உன்னிடம் கேட்டு ஏன் பதில் கூறவில்லை என்று கேட்பான். உடனே நீ தக்ஷன் முறை என்று மட்டும் சொல், அதன் பிறகு துரியோதனன் அந்த இடத்திலேயே இருக்க மாட்டான், சாப்பிடாமலேயே சென்று விடுவான் என்று கூறினார் கிருஷ்ணர். கிருஷ்ணனுடைய வார்த்தைகளை தட்ட முடியாமல் விருந்து மண்டபத்துக்கு மீண்டும் சென்றாள் திரௌபதி. மீண்டும் துரியோதனுடைய இலை அருகிலே அவள் வந்தாள். அப்போதும் விஷமத்தோடு அதே கேள்வியை மீண்டும் கேட்டு, எனக்கு நீ பதில் கூறவே இல்லையே, இன்று யாருடைய முறை என்று குதர்க்கமாக மறுபடியும் கேட்டான் துரியோதனன். கிருஷ்ணன் சொல்லி அனுப்பியது போலவே இன்று தக்ஷகன் முறை என பளிச்சென பதில் தந்தாள் திரௌபதி. அதை கேட்டு விஷநாகம் தீண்டியது போல் அதிர்ந்தான் துரியோதனன். சட்டென எழுந்து அங்கிருந்து வெளியேறிவிட்டான். திரௌபதிக்கு மிகுந்த ஆச்சரியம். கண்ணனிடம் ஓடோடி வந்தாள். கண்ணா, இது என்ன மாயம்? யார் அந்த தக்ஷகன்? அவன் பெயரை கேட்டதும் துரியோதனன் ஏன் இப்படி பெயர்ந்தால் போல் பதறி சாப்பிடாமல் கூட எழுந்து ஓடுகின்றானே என்று கேட்டார். கண்ணன் அதற்கான காரணத்தையும் அந்த கதையையும் திரௌபதியிடம் கூறினார். துரியோதனுடைய மனைவி பானுமதியானவள் மகா பதிவிரதை, கணவனையே தெய்வமாக கருதுகின்ற மிகுந்த உத்தமி. ஆனால் துரியோதனனோ பாண்டவர்களுடைய ராஜ்யத்தை அடைவதிலே குறியாக இருந்தான். மனைவியிடம் பேசக்கூட அவனுக்கு நேரம் இல்லை. திருமணமாகி மாதங்கள் பல கடந்தும் மன வாழ்க்கையினுடைய பயனை அடைகின்ற பாக்கியம் பானுமதிக்கு கிட்டவே இல்லை. துரியோதனுடைய அன்புக்காக ஏங்கினாள். தெய்வங்களை எல்லாம் வேண்டினாள். அவள் தவம் பலிக்கின்ற வேளை வந்தது. ஒரு முறை முனிவர் ஒருவர் பானுமதியினுடைய துயர் நீக்கும் வழி ஒன்றை கூறினார். மகிமை மிக்க
மூலிகை வேர் ஒன்றை மந்திரித்து அவளிடம் கொடுத்து அதை பாலிலே இட்டு கணவனுக்கு கொடுக்கும்படி கூறினாள் முனிவர். பானுமதியும் அதன்படியே பாலை நன்கு காய்ச்சி அதிலே இனிப்பும் இன்சுவையையும் சேர்த்து முனிவர் தந்த வேரையும் அதிலே இட்டு கணவனுடைய வருகைக்காக காத்திருந்தார். அன்று நல்ல பௌர்ணமி. 2ஆம் இரவின் ஜாமத்திலே அந்தப்புறம் வந்தான் துரியோதனன். அப்போது அவன் மது அருந்தியிருந்தான். பால் அருந்துகின்ற மனோநிலையிலே அவன் இல்லை. ஆசையுடன் மனைவி நீட்டிய பால் கிண்ணத்தை புறங்கையால் ஒதுக்கிவிட்டான். கைதவறிய கிண்ணத்திலே இருந்த பால் தரையிலே சிந்தியது. அப்போது அங்கே சென்று கொண்டிருந்த தக்ஷகன் என்ற நாகம் அந்த பாலை சுவைத்தது. தக்ஷகம் சர்ப்பங்களுடைய ராஜன். பாலை பருகியதும் அதிலிருந்த வேரின் வசிய சக்தியால் அவனுக்கு பானுமதியின் மீது ஆசையும் நேசமும் பிறந்தது. உடனே அவன் மனித உருவிலே அவள் முன் தோன்றி தன்னுடைய ஆவலை வெளியிட்டான். தன்னை வருந்தி அழைத்தது அவள்தான் என்றும் வாதாடினான். பதிவிரதையான பானுமதி பதறினாள், துடித்தாள். துரியோதனனுக்கு தன் மனைவியின் உயர்ந்த கற்பு நெறி பற்றி நன்கு தெரியும். தான் அவளது அன்பையும் பிரேமையையும் புரிந்து கொண்டு நடக்காததால் விளைந்த விபரீதத்தை எண்ணி தவித்தான். தக்ஷகன் கால்களிலே விழுந்து தன் மனைவியின் கற்பை காக்க வேண்டினான் துரியோதனன். தக்ஷகன் பாம்பு எனினும் பண்பு மிக்கவன். பாலிலே கலந்திருந்த வேரின் சக்தியால் உந்த பெற்றதால் தான் அவனுடைய உள்ளம் பானுமதியை விரும்பியது. எனினும் அவளுக்கு களங்கம் விளைவிக்க அவன் விரும்பவில்லை. அதே நேரம் அவளுடைய வசியம் செய்த பாலை குடித்ததினால் பானுமதியின் அன்பை இழக்கவும் அவன் தயாராக இல்லை. எனவே ஒரே ஒரு நிபந்தனையை விதித்தான். அந்த புறத்திலே அமைந்துள்ள அரச விருட்சத்தின் அடியிலே உள்ள புற்றுக்கு பௌர்ணமி தோறும் பானுமதியை காண வருவேன். பானுமதியும் புற்றில் பால் ஊற்றி என்னை உபசரித்து வணங்கி அனுப்ப வேண்டும். அப்போது அவள் கற்புக்கு எந்தவிதமான களங்கமும் இல்லை என்பதற்கு சாட்சியாக அவளின் கணவனான துரியோதனனும் என்னை வணங்க வேண்டும் என்று கூறிவிட்டு மறைந்தான் தக்ஷகன். அன்று முதல் இன்று வரை பௌர்ணமி தோறும் பாம்புக்கு பாலூற்றி வருகின்றாள் பானுமதி. துரியோதனனும் பயபக்தியோடு அங்கு சென்று பங்கு கொள்கின்றான். இந்த சம்பவம் துரியோதனனுக்கும் பானுமதிக்கும் தக்ஷகனுக்கும் மட்டுமே தெரியும். இதனை வெளியே யாரிடமும் சொல்வதில்லை என்பது அவர்களுக்குள் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம். இதனை கூறியவுடன் துரியோதனுடைய அதிர்ச்சி அதிகமாகிவிட்டது. சாப்பிடாமல் கூட எழுந்து சென்று விட்டான் என கூறி சிரித்தார் கிருஷ்ணர். துரியோதனனால் தனக்கு நேர்ந்த அவமானத்தை துடைத்து ஆறுதல் கூறிய கண்ணனுக்கு நன்றி கூறினாள் திரௌபதி. பின்னாளிலே துரியோதனனிடமிருந்து தன்னுடைய கற்பை காக்கப் போகணும் கிருஷ்ணன்தான் என்பதை அறியாமல் அப்போது அவனை வணங்கினாள், என்னை காத்தாய் என்று. எப்போதுமே நான் உன்னை காப்பேன் என்று கிருஷ்ணர் கூறினார். அவர் கூறியதிலே பலவிதமான அர்த்தங்கள் இருந்தது. பின்னாளிலே மகாபாரதத்திலே நடந்த கதைகள் எல்லாம் நமக்கு தெரியும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.